உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். புகையிலை தோட்டம் முதல் வீடியோவில் போட்டிருக்கிறேன். புகையிலை கட்டுவதை பற்றி பார்ப்போம் வாங்க. புகையிலையில் வேலைப்பாடு நிறைய அதிகமாக இருக்கும். புகையிலை அப்படி தான் கட்டுறதா எனக்கு தெரியாது. சரி, எங்களை பார்த்துக்கலாம் கட்டுறீங்க எப்படி என்று. அதான் முடிகிறது தான் தெரியாது. முடிஞ்சிட்டாரா? இனி எப்போ முடிவார்? இது இப்படி அடுக்கிட்டு தான் போயில முடியணுமா? அடுக்காம முடியலாதா? ஆனால் பொயிலையும் சரியான வேலைப்பாடு தான். பதம் பார்த்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். நாங்கள் ஈஸியாக நினைச்சிடுறோம். ஓ, பொயிலையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. அழிக்கிறத தானே செய்யறாங்க. அப்புறம் என்ன என்னது? ஓ, அப்படி கட்டணும். கட்டுங்க ஒரு பொயில பாப்போம். இப்படி 5 பொயிலைய சேர்த்து எடுத்து சேர்ந்து பிடிக்கணும். பெரிய வேலை தான். நானும் ஏதோ பொயில எடுத்து அப்படியே இது பண்றதுன்னு நினைச்சேன். குறையக்கூடாது, ஒரே சேமா இருக்கிறது மாதிரி எடுத்து கட்டணும். பார்த்து பக்குவம். இப்படி கட்டி நேரத்துக்கு மேலே போடணும். இப்படி சேமா இருக்கணும். இது இனி என்ன செய்வாங்க? தொங்க போடுவாங்களா? பேந்து இப்படி பாடமா இதே மாதிரி கொஞ்ச நாளை வச்சுட்டு பேந்து பாடம் பிரிச்சு பேந்து திரும்ப பிரிச்சு திரும்ப அனுப்ப பிறகு இன்னொரு தெரிவு செய்யணும். பாடமெல்லாம் தூக்கி தூக்கி போட்டு பேருந்து அது விற்க பேருந்து பார்த்து எடுப்பான். பெரிய பொயிலைக்கு இன்ன விலை, சின்னதா இருந்தா ஒரு விலை. இதெல்லாம் வெளிநாட்டுக்கு தானே ஏற்றுமதி ஆகுது. அப்படியா? தேயிலை கொய்யிற இடத்துக்கு கண்டிப்பாக்கம். அங்கே எதுக்கு? அட்டை காலில் காக்கினால் இதாண்டுமா அந்த கோயிலே பேக்கை வச்சுட்டு அட்டை விடும் தேயிலை பறிக்கும் போது. ஓ, நெல்ல போயில இப்போ வெளிநாடு போயில. கொழும்புக்கும் கொழும்புக்காரன் என்ன செய்யறான்? வெளிநாட்டுக்கு தானே ஏற்றுமதி பண்றான். ஆனால் இது இங்கே தான் இது என்ன செய்கிறது? இதுதான் பயிரிட்டு வாழ்வாதாரம். இங்கே பாதி இது மாதிரி தான் இருக்குது. என்ன வெங்காயத்தில் இதில் வர வருமானம் மாதிரி வராது. எங்க பெரியப்பா வெங்காயம் வச்சு 2 முறையும் அழிஞ்சு போச்சு. அவருக்கு ராசியே இல்லை.
ஒரு இல்லாதவனாகவும் ஆக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறீங்க? மழை வந்தாலும் க்ளோஸ் என்ன போச்சு. அது இப்போ மழை வரும்போது நான் நினைச்சேன், ஆனால் அதுலேயும் சில பயிர் வாடி போச்சு பெரியப்பாக்கு. மழை வந்து ஏதோ கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டாரு. போன முறை வச்சு சுத்தமாக போயிடுச்சு மழைக்கு. ஆனால் செய்கிற மாதிரி செய்தால் ஒரு கோடிக்கு நிற்கலாம். நல்ல காசு தான். இதுதான் இந்த பெரிய கோயில். இதுக்கு பக்கத்து பெரிய கோயில் மரத்தை கொடுக்குற கோயில் பொருள். இந்த கோயிலுக்கு இந்த கோயில வருது, இந்த சின்ன கோயில். ஓ, இந்த கோயில விலை இது ஒரு 100 ரூபான்னு சொன்னா இந்த கோயிலையும் இதோட சேர்த்து தான் அந்த விலைக்கு வரும். அப்போ கலந்து தான் கட்டுவீங்களா? ஓ, அப்போ எதுக்கு நிப்பாட்டணுமெண்டு மனசு இல்லாது ஒரு நோயன்னு சொல்லணும். ஓ, கோயில இல்லாட்டி அங்கே அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லை. வருமானம் இல்லை. நீ அவங்கள தொழிலுக்கு தேயிலை தோட்டங்கள் அங்கே இங்கேன்னு சொல்றாங்க. கோயில வேணும் தானே. அப்போ வாழ வைக்கிறதும் கோயில தான், அழிக்கிறதும் கோயில தான். ஓகே. நானும் கேள்விப்பட்டிருக்கேன், அப்படித்தான் சொன்னாங்க. இந்த புகையிலை குடிலில் புகை காட்டிவிட்டு கொண்டு வந்து இறக்கிட்டிருக்கிறார்கள். குடிலில் புகை காட்டுவதற்கு தேங்காய் மட்டை, ஊமல் இதை போட்டுத்தான் பற்ற வைத்து புகை காட்டுவார்கள். இது 2வது வீடியோ. அடுத்த வீடியோ 3வதில் குடில் எப்படி என்று பார்ப்போம். இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கம்பர்மலை பகுதியில் தான் இந்த வீடியோ எடுத்துள்ளேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம். ஏத்த விடுறாங்க இல்லையா? ஒரு பெரியப்பா அப்படியே தூக்கி காட்டுங்க 2 போயிட்டு. என்ன எல்லாம் உருந்து விழுது? ஆ